ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லியும் நம்ம திருப்பி அரைச்சிட்ருக்கிற டெய்லியும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு பொடியை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது என்ன பொடி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு தடவை இந்த பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பூரி மசாலாவுக்கும் போட்டுக்கலாம், புளிக்குழம்புக்கும் போட்டுக்கலாம், சன்னா மசாலாவுக்கும் போட்டுக்கலாம், டிஃபன் சாம்பாருக்கும் போட்டுக்கலாம். காய் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக வேண்டாம், கொஞ்சம் சதன்னு இருக்கணும்னா அதுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம். கூட வந்துட்டு எல்லாமே 10 கிராமுக்கு. நான் பட்டை கிராம்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதெல்லாம் அலரும். அதனால் இப்போ வந்துட்டு கசகசா ஒரு 10 கிராம், சோம்பு 10 கிராம், சீரகம் 10 கிராம், கொத்தமல்லி வந்துட்டு ஒரு 20 கிராம், பட்டை வந்து 2 பீஸ் தான் வச்சுருக்கேன், கிராம்பு 5 பீஸ், மிளகு கொஞ்சம், வரமிளகா கொஞ்சம். நம்ம வீட்டில் எவ்வளோ ஸ்பைஸியாக இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பெல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கடலையை மட்டும் தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கடலையோட வந்துட்டு இந்த கொத்தமல்லி மிளகுலாம் நல்லா அரைஞ்சு வராது. அதனால் ஃபஸ்ட்டு கடலையை மட்டும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, பட்டை கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா பொடியானதுக்கப்புறமா திருப்பியும் வந்து கடலையும் இதுக்குள்ளே சேர்த்து மொத்தமாக பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸான பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பொடி வந்துட்டு நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு தடவைனாவது யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும் இருந்தால் போதும். சீக்கிரமாக வந்துட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். கூட வந்து நான் தேங்காய் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிம்பிளாக எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி மட்டும் தாளித்து விட்டுட்டு நம்ம ஈஸியாக சாம்பார் வச்சிடலாம். இது வந்து சாம்பாரே வைக்க தெரியாதவங்க கூட இந்த பொடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக தாளித்து விட்டுட்டு 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்பெல்லாம் போட்டு தக்காளி வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியில் வந்து தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணியில் வச்சு கரைச்சிக்கலாம். குறைஞ்சது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன், நமக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு வேணும்னா 2 ஸ்பூன், இல்லை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 4-5 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்துட்டு உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வந்துட்டு அது அப்படியே திக்காயிரும். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வேணும்னா தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். அப்படி வேண்டான்னா தேங்காய் விடலைன்னா கூட இந்த சாம்பார் வந்துட்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து இட்லி சாம்பாருக்கு அரைக்கும்போது அந்த கடலை, தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டோன்னா எல்லாத்தையுமே சேர்த்து தான் கொதிக்க விடுவோம். ஸோ தேங்காயும் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துடும். அப்படி தேங்காயை வந்து போட்டதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட்டோன்னா அது கெட்ட கொழுப்பாக மாறிடும். ஸோ நம்ம வந்து தேங்காய் போட்டதுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது. ஒரே கொதியில் வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இந்த பொடியை வந்து நம்ம டிஃபன் சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வத்தல் குழம்பு, அப்புறம் சன்னா மசாலா, பூரி மசாலா, அப்புறம் அவரைக்காயெலாம் வந்துட்டு கொஞ்சம் சதன்னு வேணும்னா அதுக்கும் போட்டுக்கலாம். நான் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரே மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்காது. டிஃபன் சாம்பார் மட்டும்தான் ஒரே மாதிரியான டேஸ்ட் வரும். மற்றபடி இந்த பூரி மசாலா, அவரைக்காய், அப்புறம் சன்னா மசாலா இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும், அப்புறம் திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தான் போட போகிறோம். ஒரே பொடியை தான் திரும்ப போடுறோன்றதுக்காக எல்லா கிரேவியுமே வந்துட்டு ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து நம்ம டெய்லியுமே எல்லாத்துக்குமே அரைச்சி போடுறது தான். இதில் வந்து நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த பொடி நான் அரைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லியும் டிஃபன் சாம்பாருக்கு அரைக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லியும் திருப்பி அதே பட்டை, கிராம்பு, சோம்பு வந்து அரைச்சிட்ருக்குறோம். ஆனால் இதை அரைச்சி வச்சதுக்கப்புறமா சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸியாகிருச்சு. நம்ம கூட சேர்க்குற காய்கறி மட்டும் ஒரு நாள் வந்துட்டு வெங்காயம், தக்காளி சேர்க்கலாம், ஒரு நாள் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், ஒரு நாள் கேரட் பீன்ஸ் சேர்த்து விதமாக நம்ம வந்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.